வணக்கம். நான் உங்கள் டெக் மாதிரி மூர்த்தி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சீலிங் ஃபேன் சாஃப்ட் கழட்டுறது, அப்புறம் அதுக்கு பேரிங் மாற்றுறது. அதாவது பழைய ரன்னிங்கான ஃபேன், ரொம்ப நாள் கண்டிஷனில் ஓடின ஃபேன் காயில் வீக் ஆகிருக்கும், தட்டினோம்னா வைண்டிங் இதாகிரும். அதை எப்படி கழட்டுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான டூல்ஸ் நானே செஞ்சுருக்கேன். அதை எப்படி செஞ்சேன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். டெக் மாதிரி உங்கள் மூர்த்தி. இந்த மாடல் சீலிங் ஃபேனில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்டு தேஞ்சிரும். அதே மாதிரி பேரிங்கும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிருக்கு, தேஞ்சிருக்கும். அதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறோம், அதாவது இது ரொம்ப நாள் ஓடின ஃபேன், ஒரு 4-5 வருஷம் ஓடின ஃபேன் என்னென்னா ஓவர் ஹீட்டில் அந்த பேப்பர் எல்லாமே இத்து போயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லேசாக ஒரு தட்டினாலும் வைண்டிங் போயிடும். வைண்டிங்கை டேமேஜ் பண்ணாமல் சாஃப்ட்டும் பேரிங்கும் மாற்றுறதுக்காக நம்ம இந்த மிஷின் நான் செஞ்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, சின்ன 2 பிளேட்டு ஆங்கில வச்சு ஹைட்ராலிக் ப்ரெஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வச்சு நம்ம அந்த சாஃப்ட்டை மாற்றுறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது ₹100 வரைக்கும் செலவாகும். அந்த ப்ரெஸ்ஸிங்கில் போய் கொடுக்குறது, அது போக ஸ்பேர் வரும். இது இந்த மிஷின், இந்த ப்ரெஸ்ஸுக்காக நான் முதல்ல வாங்கின ஸ்க்ரூ டைப்பு ஜாக்கி, இப்போ ஹைட்ராலிக் ஜாக்கி வாங்கி வச்சு அதை தான் நான் ஹைட்ராலிக் ப்ரெஸ் மாதிரியே வச்சு செஞ்சுக்கிருக்கேன். இது எனக்கு மல்டி பர்பஸாக நான் எல்லாமே நான் யூஸ் பண்ணுறேன். எதெல்லாம் எனக்கு ப்ரெஸ்ஸிங்கில் கழட்டணும், ப்ரெஷ் டைப்பில் எது மாட்டணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே இந்த ஹைட்ராலிக் ஜாக்கி எனக்கு யூஸ் ஆகுது. இப்போ நான் இதுக்கு தேவையான இந்த நம்ம என்கிட்ட இருக்கிற கல்லுகளை வச்சு ஸ்டோனு, கிரைண்டர் ஸ்டோனு, அப்புறம் கோரு, இதை வச்சு நான் தேவையான ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, எனக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நான் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, கீழே ஒரு பட்டா, மேலே ஒரு பட்டா, சைடில் ஆங்கிலுக்காக 2, அதுவும் சின்ன பெரிய ஆங்கில் பட்டாலாம் செஞ்சுருக்கேன். நானே வெல்டிங் வச்சு நானே செஞ்சது. இது யாருக்கு தேவைப்பட்டால் இதே மாதிரி செய்யலாம், யூஸ் ஆகும் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸுக்காக. இல்லைனா ஒவ்வொரு தடவையும் ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்து அவங்க கழட்டி மாட்டுறாங்க. அந்த இதுக்காக நான் நேரத்தை மிச்சம் பண்ணுறதுக்கும் மணியை மிச்சம் பண்ணுறதுக்கும், ஏன்னா இந்த லாபம் நம்மளுக்கு கிடைக்கும், அந்த ஒரு பர்பஸ்க்காக நானாக செய்யப்பட்டது இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ இந்த மாடல் ஃபேனில் நம்ம சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ண போகிறோம். முதல்ல பேரிங்க்கு நான் ரிமூவ் பண்ணுறேன். பேரிங்க்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இதை நம்ம தட்டாமல் கழட்டவே முடியாது இந்த மாடலுக்கு, அந்தளவுக்கு பேரிங் ஜாம் ஆகி போய் நிற்கும். இந்த பிளேட்டு பார்த்தீங்கன்னா இது இந்த ஜாக்கி மேலே ஒரு ரவுண்டாக பிளேட் வைக்கிறேன் பாருங்கள். இது எதுக்காக வைக்கிறேன் அப்படின்னா, இந்த அலுமினிய பாத்திரத்தை வச்சுருக்கோம், இந்த அலுமினிய பாத்திரத்தில் ரவுண்டாக ப்ரெஸ் ஆயிரும். அதுக்காக இந்த அகலமான ஒரு இரும்பு பிளேட் வைக்கிறேன். இது வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் இந்த பிளேட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சதுரமான ஒரு பட்டா எடுத்து வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, அதை காட்டில் இந்த ரவுண்டுனா ஓரளவு ஃபுல்லாக கவர் பண்ணுமேன்றக்காக நம்ம ஃபேன் கோருக்குள்ளே அந்த இரும்பே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹைட்டில் வச்சுட்டு நம்ம வயரை போல் எடுக்கிற மாதிரி எடுத்து உள்ளே திணிச்சு விட்டுட்டு நான் ஹைட்டுக்கு செட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஹைட்ராலிக்கை லாக் பண்ணி ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த கோர் தனியாக வந்துடும். இந்த மேலே வெயிட் வைக்கிறேன். இந்த வெயிட் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த வயரை டேமேஜ் பண்ணாமல் இருக்க, வயர் அதுக்கு மேலே உள்ளே போகலை, அதுக்காக வயர் டேமேஜ் பண்ணாமல் இருக்க நம்ம குக்கர் வெயிட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இந்த குக்கர் வெயிட் வச்சேன்னா அந்த வயரை டேமேஜ் பண்ணக்கூடாது, அந்த ஹோல்ஸ்குள்ளே வயர் போயிடும். கரெக்டாக மெதுவாக வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த இது குக்கர் நான் 3 லிட்டரு இதே மாதிரி எடைக்கு போடுற குக்கரை தான் நான் யூஸ். அந்த குக்கர் எதுக்காகனா, அதாவது நம்ம போரோட அகலமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த போர் ஃப்ரீயாக விழுகும். அந்த போர் உள்ளே டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்னு அந்த குக்கருக்குள்ளே நான் ஏதாவது கிளாத்து போட்டு வச்சுருப்பேன். சப்போஸ் கலந்து ஃப்ரீயாக விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கோர் டேமேஜ் ஆகிடக்கூடாது, அதுக்காக அந்த வைண்டிங் எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாதுன்றக்காக ஒரு துணி போட்டிருப்பேன். இப்போ ஹைட்ராலிக்கை நான் மேலே அப் பண்ணுறேன். இப்போ அதாவது ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த ஜாக்கி மேலே ஏறும். மேலே ஏற பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் மட்டும் ரிமூவ் ஆகும். இது ஈஸியான மெத்தடு. இதை வச்சு நம்ம கிட்டத்தட்ட நிறையா ஃபேன் எந்த டேமேஜுமே பண்ணாமல் கஸ்டமருக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் தட்டி தான் கழட்டுவாங்க. கட்டும்போது என்னென்னா வைண்டிங் கண்டிப்பாக போயிடும். நான் இதை கழட்டும் போது ஒரு டேமேஜ் இருக்காது, ஒரு அதிர்வு இருக்காது. அப்புறம்போது கஸ்டமருக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் மிச்சம் பண்ணி கொடுக்க முடியும். கழட்டிட்டு அதே மாதிரி ஒரு 1/2 கப் தின்னர் வார்னிஷ் ஊற்றி அந்த காயிலையும் மறுபடியும் மேற்கொண்டு டைட் பண்ணி கொடுத்துருவேன். வார்னிஷ் ஊற்றணும் அப்படின்னா மேற்கொண்டு ஏதாவது
வீக்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷார்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்ரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு உள்ள கோர், அந்த பாடியிலேருந்து மேலே டாப் பாடியிலேருந்து கவர்லேருந்து கோர் ரிலீஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்துலலாம் தட்டாமல் கழட்ட முடியாது, ப்ரெஸ்ஸில் தான் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் பேரிங் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி அடித்து தான் ஏற்ற முடியும். அதையுமே அந்த நம்ம ஜாக்கியை வச்சு இந்த பார்த்தீங்கன்னா பேப்பர் எந்தளவுக்கு உதுருது பார்த்தீங்களா, உடச்சி காமிச்சேன் உங்களுக்காக. இப்போ வந்து நம்ம புது பேரிங் மாற்றுறதுக்கும் அடித்தா தான், சுற்றி வச்சு அடித்தா மட்டும்தான் ஏறும். நான் அதையுமே இந்த ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸை வச்சு நான் எனக்கு தேவையான டைட் நான் பண்ணிக்கிடுவேன். அதுலேயே அதுக்கு தேவை இந்த மாதிரி உருளைகள்லாம் சந்தையில் சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருப்பேன். அது எதுக்காகனா அந்த சாஃப்ட்டில் வச்சு அந்த மேலே ஜாக்கியில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக அந்த கோர் அகலத்துக்கு இறங்குன்றதுக்காக. இது வந்து நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மி தான். ஒரு ஜாக்கி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ப்ளஸ் அந்த ஆங்கிள் செய்கிறதுக்கு ஒரு 800 செலவாச்சு. இது வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு இதை வச்சு என்னோட பல வேலைகள் என்னால் செய்ய முடியுது. எனக்கு எதெல்லாம் நான் ரிமூவ் பண்ண முடியலையோ அந்த ஜாக்கியை வச்சு நான் எனக்கு ப்ரெஸ்ஸிங் ஹைட் இங்கேருந்து ப்ரெஸ்ஸுக்கு அலைய வேண்டியது நான் இங்கே என்னோட ஓன் சர்வீஸ் சென்டர்லேயே வச்சு நான் எல்லாமே பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் லாக் ஆகிக்கிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டெக் மாரை, உங்கள் மூர்த்தி.